அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஜாபர் கான், அமைப்பாளர், இஸ்லாமிய திருமண தகவல் மையம். கடந்த 8 வருடங்களாக மிக சிறப்பாக, திறமையாக நான் இந்த தளத்தை நடத்தி வருகிறேன். லட்சக்கணக்கான பதிவுகள் சமூக வலைதளத்தில் நான் பதிவிட்டுள்ளேன். சமுதாயத்திற்கு ஆதரவாக, சமுதாய எதிரிகளுக்கு எதிராகவும் பல ஆயிரக்கணக்கான பதிவுகள் நான் பதிவிட்டுள்ளேன். பல்வேறு ஆலோசனை பதிவுகள், பல்வேறு விழிப்புணர்வு பதிவுகள், இது போன்ற பதிவுகள் நான் பதிவிட்டுள்ளேன். இந்த திருமண தகவல் மையத்தை பொறுத்தவரை நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, ஆனால் பதிவு பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் காலையில் இருந்து நைட்டு 10-11 மணி வரைக்கும் டெய்லி ஒரு 50-60 பேர் ஃபோன் பண்ணுவாங்க, 20-30 பேர் மெசேஜ் பண்ணுவாங்க. ஆனால் இதில் எத்தனை பேர் பதிவு பண்ணுவாங்கன்னா, ஒரு 4 பேர் அல்லது 2 பேர் அல்லது 6 பேர் இப்படி தான் பதிவு பண்ணுவோம். மற்ற நபர்கள் ஏன் பதிவு செய்யவில்லை என்பதை விளக்கும் ஆடியோ பதிவு தான் இது. இந்த பதிவு மூலம் நம்மளுடைய மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். சரி, நிறைய பேர் ஃபோன் பண்ணிவிட்டு விவரம் அனுப்ப மாட்டாங்க. சரி, ஏன் அனுப்ப மாட்டாங்கன்னா, ஏன் இப்படி டைம் பாஸ் பண்ணுறாங்கன்னா, இவங்க வர இருக்கும், இவங்ககிட்ட இருக்கும். சரியா, ஃபோன் பண்ணிவிட்டு விவரம் அனுப்ப மாட்டாங்க. நாம் ஃபோன் பண்ணி கேட்டால் நான் தொழுகையில் இருக்கேன், பயணத்தில் இருக்கேன், வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், சாயங்காலம் அனுப்புகிறேன், காலையில் அனுப்புகிறேன், சாயங்காலம் அனுப்புகிறேன், இப்படின்னு சொல்லி ஏதாட்டும் ஒரு கதை விடுவாங்க. ஆனால் அவங்க தொழுகையில் இருந்திருக்க மாட்டாங்க, பயணத்தில் இருந்திருக்க மாட்டாங்க, வாகனம் ஓட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சரி, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, இது ஒரு டைம் பாஸ் அவங்களுக்கு. சரியா, பெற்றோர்கள், பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள் என்கிட்ட மணமகன் தேவை, மணமகன் தேவைன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆனால் அனுப்ப மாட்டாங்க. சரி, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, பெரும்பாலும் பிள்ளைகள் திருமணத்தை அல்லது சகோதர சகோதரிகள் திருமணத்தை எவ்வளோக்கு எவ்வளோ தாமதப்படுத்த முடியுமோ அந்த சதி திட்டத்தை ஒவ்வொரு பெற்றோர்களும் சகோதர சகோதரிகளும் செய்து வருவாங்க. இப்போ அந்த அடிப்படையில் பிள்ளைகள் திருமண வயதை நெருங்கும்போது இப்போ பெற்றோர்கிட்டையும் அவங்ககிட்டையும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு வரன் தேடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க எங்களுடைய நம்பரை சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படியா, இரு நான் உனக்கு தேடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஃபோன் அடிப்பாங்க. இங்கே ஃபோன் அடித்து அந்த பிள்ளைகள் முன்னால் பேசுவாங்க. நாங்கள் மணமகன் தேடுறோம், எப்படி பதிவு பண்ணோம், ஏதுன்னு சொல்லி ஒரு 10-15 நிமிஷம் பேசி நேரத்தை வீணடிச்சுட்டு அந்த பிள்ளைகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் பதிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பதிவு பண்ண மாட்டாங்க. இப்படியே நிறைய பேர் இருக்காங்க. இங்கே நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, ஆனால் பதிவு பண்ண மாட்டாங்க, விவரம் அனுப்ப மாட்டாங்க, கடைசி வரை அனுப்ப மாட்டாங்க. இதே மாதிரி நூற்றுக்கணக்கான நபர்கள் இந்த 8 வருஷத்தில் லட்சக்கணக்கான பேர் இதில் டைம் பாஸ் பண்ணியிருக்காங்க. சலாம் அலைக்கும் சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவாங்க, வேறு எதுவும் அனுப்ப மாட்டாங்க. சலாம் சொல்லிவிட்டு ஓடி போயிடுவாங்க. சரி, இது திருமண தகவல் மையம், நம்ம சலாம் சொல்லியிருக்கோம், சரி மணமகன் தேவை, மணமகள் தேவைன்னு சொல்லி டைப் பண்ணுவோம், யாருக்காக நாங்கள் பதிவு பண்ணுறோம், எப்படி பதிவு பண்ணுறோன்னு சொல்லி அந்த சலாம் சொல்லிட்டு அது கீழே அவங்க பேச மாட்டாங்க, ரெக்கார்டிங் அனுப்ப மாட்டாங்க, மெசேஜ் டைப் பண்ண மாட்டாங்க. சலாம் சொன்னதோட சரி, வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். யாராட்டும் சலாம் சொன்னால் நாங்கள் பதில் சொல்லுவோம். ஏன்னா நான் மட்டும் இல்லை, எந்த ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் யாராட்டும் சலாம் சொன்னால் பதில் அளிக்கணும். ஆனால் இது திருமண தகவல் மைய நம்பர், சலாம் சொல்லிவிட்டு மணமகன் மணமகள் தேவைன்னு சொல்லி டைப் பண்ணணும். ஆனால் இது பண்ணுறது கிடையாது, அப்படியே ஓடி போயிடுறது. போகும்போது ஆன்லைன், அதாவது சலாம் சொல்லும்போது ஆன்லைனில் இருப்பாங்க, சலாம் சொல்லிவிட்டு ஆன்லைன் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க. நாம் ஃபோன் பண்ணி கேட்டால் நாங்கள் வரன்னு தேடுறோம், சரி விவரம் அனுப்புங்க, அனுப்புகிறேன், சாயங்காலம் அனுப்புகிறேன், சாயங்காலம் அனுப்ப மாட்டாங்க. சாயங்காலம் ஏன் அனுப்பலன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டால் நாளைக்கு அனுப்புகிறேன். இப்படி நிறையா பேர் டைம் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அல்லாஹ் போதிய புத்திமதியை இவர்களுக்கு தருமாறு இறைவனிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனால் பெரும்பாலும் துணையை தேடுறேன்னு சொல்லி நீங்கள் ஸ்டெப் எடுத்துட்டாலோ
ஒரு முயற்சி எடுத்துட்டாலும் சொந்தமாக பதிவு பண்ணுங்கள், உடனுக்குடன் பதிவு பண்ணுங்கள், ஆர்வம் காட்டுங்க. அப்போந்தான் உங்களுக்கு திருமணம் நடைபெறும். பெற்றோர்களையும் சகோதர சகோதரிகளை நீங்கள் நம்பி இருந்தால் அவங்க உங்களுக்கு வரன் பார்த்து தரமாட்டாங்க. சரியா? பார்க்குற மாதிரி நடிப்பாங்க, ஆனால் பார்த்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ அதனால் விழிப்புணர்வு அவசியம். திருமணத்துக்கு ஒரு துணையை தேடுறேன்னு சொல்லி முடிவு எடுத்துட்டா அதை உடனே விவரம் அப்டேட் பண்ணணும், உரிய கட்டணம் செலுத்தணும், ஆவணம் செலுத்தணும். ஏதோ பொழுதுபோக்குக்காக இவன்ட்ட நம்ம பேசிட்டோம், நேரத்தை வீணடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க. உங்கள் என்ன என்கிட்ட நீங்கள் டைம் பாஸ் பண்ணால் உங்ககிட்ட டைம் பாஸ் பண்ணுறதுக்கு 100 பேர் இறைவன் அனுப்புவான். அதனால் யாராட்டும் இங்கே ஃபோன் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுங்கள். நிறையா பேர் ஃபோன் பண்ணி டைம் பாஸ் பண்ணிவிட்டு எதையும் அனுப்புறது கிடையாது. இன்னைக்கு காலையில் கூட ஒரு 18 பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் யாருமே அப்டேட் பண்ணலை. நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி டைம் பாஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் அந்த திருமண தகவலுமே நடத்துகிறோம். அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்துக்கோங்க. நம்மளுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் இறைவன் கண்காணிப்பான். அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்துக்கோங்க. நிறைய பேர் இதில் டைம் பாஸ் பண்ண வராங்க. சரியா? அல்லாஹ் போதுமானவன்.